வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். ஒரு சப்ஸ்கிரைபர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்குமா, இல்லை இந்த வாட்டி ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் தமிழர் கட்சி ஆரம்ப கட்டத்தில் 1958 இந்த கட்சி இருக்கு. எப்போ இலங்கையில் இருக்கிற தமிழருக்கு ஒரு விடுதலைக்காக போராடினாங்களோ அப்பத்துலேருந்து இந்த கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கட்சியை முன்னெடுத்துறது ஆதித்யநாருக்கு அப்புறம் இந்த கட்சியை வழிநடத்துறது இப்போ நாம் தமிழரோட சீமான் அவர்கள் நடத்தின்னு இருக்காரு. நாம் தமிழர் கட்சி அரசியலில் 2011 வந்தாங்க. காங்கிரஸ் அப்போ மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி காங்கிரஸ் முழுசா எதிர்த்து அப்போ ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணதால அப்போ ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய அமைஞ்சது. அதுக்கப்புறம் 2016 அவங்க தனித்து நின்று போட்டியிட ஆரம்பிச்சாங்க. 2016 அவங்க தனித்து நின்று போட்டியிட்டு மொத்தம் 4.5 லட்சம் ஓட்டு எடுத்தாங்க. 234 தொகுதியில போட்டியிட்டாங்க. அதில் 1% ஓட்டு கிட்ட அவங்க வாங்கினாங்க. 2021 அதுக்கப்புறம் போட்டியிட்டாங்க. 2021 அவங்க போட்டியிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6% ஓட்டு அவங்களுக்கு கிடைச்சிது. 6% ஓட்டு அவங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் அவங்களுக்கு கட்சியோட ரெகனைசேஷன் பார்ட்டி ஒரு லேபிள் கிடைக்கல. ஏன்னா அவங்களுக்கு ரெகனைசேஷன் பார்ட்டி கிடைக்கணும்னா 8% ஓட்டு தேவைப்படும். அதனால அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல. அதுக்கப்புறம் இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க போட்டியிட்டாங்க. போட்டியிட்டதில் அவங்களுக்கு மொத்தம் 8% ஓட்டு கிடைச்சது. எத்தனை சதவீதம் ஓட்டு கிடைச்சதுன்னா 8.1% ஓட்டு கிடைச்சது. மொத்தம் 35 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. நான் தமிழர் கட்சி இத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் ஒன்று இருக்கு. அந்த காரணம் முக்கியமாக இப்போ டிவிகே தலைவர் பாடலால் தான் அவருக்கு அந்த ஓட்டு சதவீதமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக போடுறேன். அது எப்படி அவங்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சது ஒரு இப்போ இருக்க டிவிகே தலைவர் விஜயம் ஒரு காரணமாக இருக்கிறாரு. ஓகே, இப்போ அவங்களுக்கு 8% ஓட்டு இருக்கு. இப்போ ஒரு அங்கீகார கட்சியாக இருக்கு தமிழ்நாட்டில். அவங்களுக்கு நிரந்தர சிம்பலும் இருக்கு. ஆனால் இப்போ வர எலெக்ஷனில் அவங்களுக்கு அந்த 8% ஓட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு மேக்ஸிமம் எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. எத்தனை சதவீதம்? 5% கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டை கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இல்லை. இந்த வாட்டியும் அவங்களுக்கு எம்எல்ஏ இல்லை. எம்எல்ஏ இல்லாமல் தான் அவங்க போட்டிடுறாங்க. கடைசி இருக்கும் நாம் தமிழர் சீமான் அவர் நான் தனித்து தான் போட்டிடுறேன்னு சொன்னதால இப்போ தனித்து தான் போட்டிட்டு இருக்காங்க. கூட்டணி அமைச்சிருந்தா மேபி அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கூட்டணி இல்லாததால 214 தொகுதியிலையும் ஒரு 50 தொகுதியில் அவங்களுக்கு டெபாசிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மீதி இருக்கிற தொகுதிகள் எல்லாமே டெபாசிட் இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட அவங்களுக்கு ஒட்டுமொத்த சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% கீழே தான் ஓட்டு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரி போனால் இன்னொரு 10 வருஷத்துல அவங்களோட மாநில கட்சி அங்கீகாரம் ரத்து செய்யப்படும். இப்போ எப்படி பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் அங்கீகாரம் இல்லையோ அதே மாதிரி இவங்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் புதுச்சேரியில் அவங்களுக்கு மாநில கட்சி அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தமிழ்நாட்டில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புதுச்சேரியில் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது இந்த 2026 எலெக்ஷனில் உங்களுக்கு தெரிய வரும். இதை பற்றி உங்களுக்கு வேற ஏதாச்சும் பார்ட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதுக்கு நான் வீடியோவும் பப்ளிஷ் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ அந்த வீடியோக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நாம் தமிழரோட கட்சியோட கேண்டிடேட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.